பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனையும் தொடர்ந்து வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா டாக்டர்? கண்டிப்பா வந்து நம்ம மக்களுக்கு சொல்லலாம் நீங்க. வேற என்னன்னு சொன்னா, ஒரு தடவை ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா அது மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நிலை ரொம்ப கஷ்டம். காரணம் வந்து அவங்க படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளோ தேவைப்படுது. நடக்க முடியாம இருந்தாங்கன்னா அவங்க வந்து படுத்த படுக்கையா இருக்கும்போது பேம்பஸ் மட்டும் போட்டிருப்பாங்க, கழிவுகள் எடுக்கிறதுக்கு. அவங்களால போக முடியாது, அது பேச முடியாது, அல்லது உணவு தன்னாலே கையால் எடுத்து சாப்பிடக்கூடிய இதுவும் இல்லை. அப்படிங்கும்போது இப்ப ஹார்ட் அட்டாக் மேல இருந்துன்னு சொன்னா ஒண்ணு அவங்க இறந்து போயிருவாங்க, இல்லாட்டி அவங்க குணப்படுத்தி நல்லாயிருவாங்க. ஆனா இந்த ஸ்ட்ரோக் வாங்கவங்களுக்கு வந்து இது வந்து உயிரோடு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு ஆண்டுகளை கழிக்க வேண்டியதா இருக்கும், பல ஆண்டுகள். அப்படிங்கும்போது இதை நினைவுல கொண்டு நம்ம வந்து நான் சொன்னது மாதிரி அதை தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். தீய பழக்க வழக்கங்கள், புகைப்பிடித்தல் போடுறது கூடாது. உணவுகள் வந்து ரொம்ப முக்கியம். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஔவையார் கூட ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் மேக் பண்ணியிருக்கிறாங்க. உண்டி சுரித்தல் பெண்டிர் கழுகுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க அப்ப அந்த காலத்திலேயே. ஸோ இப்படி வந்து நம்ம இந்த உணவு முறைகளையும் பார்த்துட்டு, நம்மளுக்கு வந்து ஒருவேளை ரத்த கொதிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அப்பப்போ செக் பண்ணிக்கங்க, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பார்த்துங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாட்டும் நம்ம போயிட்டு நம்ம ரத்தத்தை பரிசோதிக்கணும். இதுல வந்து இதை புரிஞ்சு கொண்டு அதுக்கு பதிலாக அந்த ரத்த கொதிப்பு இருந்தால் கூட அதை கட்டுப்படுத்தி, கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதையும் கட்டுப்படுத்தி நம்ம உணவின் நல்லா ஒழுங்காக செஞ்சோம்னா ஆரோக்கியமான வாழ்வு, வெகு நீண்ட ஆயுளுடன் வாழலாங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக டாக்டர். அப்ப அந்த வகையில உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரோக் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல வழியில் உதவும் என்று பெரிதும் நம்புகிறேன். அந்த வகையில் மக்களாகிய உங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும்